ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஜி.ஆர். சாமிநாதன் தான் மாதொரு பாகன் என்கிற ஒரு நாவலை எழுதி எங்க கொங்கு நாட்டு மக்களை பூரா விபச்சாரியின் மகன் எழுதுனான். இந்த பெருமாள் முருகன் ஒருத்தன் எங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தான் பாருங்க திமுக கவர்மெண்ட். சாமி கொடுத்த புள்ளன்னு எழுதுறான் அயோக்கிய பையன். அந்த மாதொரு பாகனை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க தமிழ் சமுதாயத்தினுடைய கொங்கு வெள்ளாள கவுண்டருடைய அந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை அவமதித்த அந்த பெருமாள் முருகன். நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய பாதிரியாரோட சிலையை திமுக திறந்திருக்க வேண்டிய அவசியம். அவர் ஒரு நக்சலைட். அந்த மாதிரி ஒரு நக்சலைட் தான் இந்த ஆள் இந்த வாங்கிட்டார். அவருடைய தீர்ப்பின் மேல அப்பீலுக்கு போகலாம், அல்லது அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா நீ புகார் கொடுக்கலாம். ஆனா பொது வெளியில அவருடைய ஜாதி ஆபாசமாக கேவலமாக இதுக்கு இந்த திமுக அரசு சப்போர்ட். குறிப்பா கலைஞர் டிவியில எதுக்கு தான் இப்படி பேசுறானுங்க? அப்பட்டமான பிராமண வெறுப்பு பிரச்சனை. வள்ளுவர் வைரமுத்து, முதல்ல வள்ளுவர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் இதை விட உலகத்துல வள்ளுவருக்கு ஏதாவது கேவலம் உண்டா? இந்த விடுதலை சிறுத்தைக்காரர் இருக்கான் கேட்டா புத்தர் தான் தெய்வம். புத்தர் என்ன மாதிரி சொல்றாங்க. நீளம் பண்பாட்டு மையம், விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரு மாட்டுக்கறி மாஃபி. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்து. நீண்ட நாட்கள் அப்புறம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக நீதித்துறையே கேள்விக்குள்ளாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்டயே இருக்கு. 1,00,000க்கும் மேலாக தீர்ப்புகளை வழங்கிய ஒரு நீதிபதி மேல் அவதூறு வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விகளாக எழுப்பிக்கிட்டு வராங்க. இதுல முக்கியமாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த இந்து முன்னணியின் சார்பாக நடத்திய மாநாடு, இதுல இருந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு புகார்களும் ஒரு கருத்துக்களும் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? மாண்புமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் அல்லது அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளில் ஏதேனும் விமர்சனம் இருந்தால் அதை நாம் ஆக்கப்பூர்வமானதாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றங்கள் சாதி மன்றங்களாக மாற்றப்பட்டு விட்டன. நீதித்துறையே சாதித்துறையாக மாற்றியது இந்த திராவிட மாடல். அந்த காலத்தில் நீதிபதினா கடவுளுக்கு சமம். இப்போவும் நாம் மாட்சிமை தங்கிய அல்லது நீதி அரசர்கள் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஜி.ஆர். சுவாமிநாதன் லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளிலே தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். அவர் வழங்கிய தீர்ப்புகளிலே உங்களுக்கு மேல்முறையீடு இருந்தால் நீங்கள் மேலே உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், பெஞ்ச் அங்கே போகலாம். ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் பிராமண சமூகத்தை சார்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து இந்த திராவிட மாடல் வழக்கறிஞர்கள், நக்சல் வழக்கறிஞர்கள், இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மீது பெரும் விமர்சனத்தை வைத்திருப்பவர், குற்றச்சாட்டை சுமத்தி வருபவர் வாஞ்சிநாதன் என்கிற ஒரு வழக்கறிஞர். அவர் யாருன்னா ஒரு நக்சலைட். இந்த வாஞ்சிநாதன் பலமுறை பல்வேறு குற்றச் செயல்களுக்காக, மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். உங்களுக்கு ஸ்டெர்லைட் கலவரம் தெரியும். அந்த கலவரத்தில் மெயினான ஆள் இந்த வாஞ்சிநாதன் தான். அதே மாதிரி தான் இந்த வாஞ்சிநாதனுக்கு ஒரு சாதி வெறி பார்வை உண்டு, பிராமண வெறுப்பு. அந்தணர் குலத்தை கண்டாலே அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். திட்டமிட்டு அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் முருகன் மாநாடு நடந்தது. அந்த முருகன் மாநாட்டிலே எங்களுடைய குருநாதர், அவர் கட்சி சார்பற்றவர், அரசாங்கம் நடத்திய இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு ஐயா பழனியிலே நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டையே வழிநடத்தியவர் நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆதீனம் கௌமார மடம் சிறவை ஆதீனம் குமரகுருபர சாமிகள். அவர் ஒன்றும் வெறுப்பு பேச்சு எதுவும் பேசலை. அவர் முழுக்க முழுக்க முருகன் பெருமைகளைத்தான் பேசினார். ஆனால் அவர் மேலேயே வழக்கு போட்டது இந்த வாஞ்சிநாதன் தான். இவர் கொடுத்த புகாரில் தான் வழக்கு. அதே மாதிரி மதுரை ஆதீனம், அவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே வழக்கு. இந்த வாஞ்சிநாதன் ஒரு அர்பன் நக்சல். இவருக்கும் அரசுக்கும் நெருங்கிய உறவு. இப்போ இருக்கிற திமுக
திமுகக்குள்ளே 2 பிரிவு இருக்குமா? திமுகக்குள்ளே பரம்பரையாக திமுகக்காரர் இருப்பான், திமுகக்குள்ளே பெரியாரிஸ்டும் இருக்கிறான். அண்ணா உருவாக்கிய இயக்கம் திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள் வழிநடத்திய இயக்கம் திமுக, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் அண்ணா வழியில் திமுகவை நடத்தணும். ஆனால் இன்னைக்கு திமுகவில் பெரியாரிஸ்டுகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகம். அவங்க கம்யூனிஸ்டுகள், இவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியை, அதிகாரத்தை, அரசு எந்திரத்தை முழுமையாக அவர்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்கள் கொள்கைகளுக்காக. என்ன திமுககாரன் கொள்கையா? பிராமண விரோதம், பிராமண வெறுப்பு, சனாதன ஒழிப்பெல்லாம் திமுகவோட கொள்கையா? அண்ணா அந்த காலத்திலேயே ஒன்றிய குலம் ஒருவனே தேவன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டார். ஈவேரா கொள்கையை முதலிலே முறியடித்தவர் அண்ணாதுரை தான். புரியுதுங்களா? கருணாநிதி ஐயா பிஜேபியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டார். இவங்க பிஜேபி மந்திரி சபையிலேயே இருந்திருக்கிறாங்க இவங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஸ்டாலின் இவர் ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டுங்க, கம்யூனிஸ்டுகளும் அர்பன் நக்சல்களும் இதில் ஊடுருவி இருக்காங்க. இது எவ்வளோ ஆபத்து தெரியுங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் ஸ்டேன் சாமி. சாமிம்பாங்க, சாமின்னா ஏதோ இந்து சாமியார் நினச்சிக்காதீங்க. அவர் ஒரு பாதிரியார், திருச்சியை சார்ந்தவர். அவர் பீகார், சத்தீஸ்கர் இந்த பகுதிக்கெல்லாம் பாதிரியாராக மத பிரச்சாரம் பண்ண போனவர். அங்கே மாவோயிஸ்ட் இயக்கங்களை வளர்த்தார். இது கிறிஸ்தவ மிஷினரிகள் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்டுகளோடு நல்லா உறவாக இருப்பாங்க, நக்சல்களோடு உறவாக இருப்பாங்க. அங்கே போய் அந்த பழங்குடியின மக்களை, அப்பாவி மக்களை மதம் மாற்றுறதுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தூண்டி விடுவாங்க. அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தவர் தான் இந்த ஸ்டேன்ஸ் பாதிரியார். அவர் அங்கே 40 ஆண்டு காலமாக பீகாரில் அங்கெல்லாம் நக்சலைட் இயக்கத்தில் இருந்தவர். நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பிறகு இந்த கோராகாவ்னு ஒரு மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு கலவரம், அந்த கலவரத்தோடு தொடர்புடையவர் இந்த பாதிரியார். அவர் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து மோடியை கொலை செய்யறதுக்கு சதித்திட்டம் தீட்டுறாங்க. இது நான் சொல்கிறதில்லமா, இது வழக்கு இருக்குது. அவங்க ஒரு 6-7 பேரை அந்த மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய அந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணி என்னங்க அவங்கள சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் இருக்கும் பொழுது அவங்க மரணம் அடைஞ்சிடறாங்க. சிறையில் இருக்கும்போது மரணம் அடைஞ்சிடறாரு இந்த ஸ்டேன்ஸ் பாதிரி. இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த வாஞ்சிநாத மாதிரி ஆளுக, புரியுதுங்களா, கனிமொழி மாதிரி ஆளுகள்லாம் இவங்களோட நல்ல தொடர்பு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கிருந்து அவங்க அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் கிறிஸ்தவர்களில் புதைக்கிற வழக்கம் இருக்கா? புதைக்கிற வழக்கம் தானே, எரிக்கிற வழக்கம் இல்லையில. அஸ்தி எப்படி வரும்? ஆனால் அஸ்தியை எடுத்துகிட்டு தமிழ்நாடு முழுக்க. அப்போது மு.க. ஸ்டாலின் ஐயா, கனிமொழி எல்லாம் போய் இங்கே இருக்கிற லயோலா காலேஜில் அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. இப்போது அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விராதனூருங்கிற பகுதியில் ஸ்டேன்ஸோட சிலையவே திறந்து வச்சுருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு ஏற்கனவே ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த இடம் இல்லையா? ஈழத்தமிழர் விவகாரத்தில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். வெட்கி தலைகுனியக்கூடிய அளவில் தமிழர்கள் ரொம்ப நம்ம ஊரில் நம்பி வந்தார் ராஜீவ்காந்தி இல்லைங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தார் அத்வானிஜி. அவரை குண்டு வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. கடவுளர்களால் உயிர் பிழைச்சார். இந்த நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய பாதிரியாரோட சிலையை திமுக திறந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு நக்சலைட். அந்த மாதிரி ஒரு நக்சலைட் தான் இந்த ஆள், இந்த வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதன் எப்பெல்லாம் பிராமண வழக்கறிஞர்கள் அல்லது நீதிபதிகள், பிராமண பெண்கள் இவங்களையெல்லாம் பார்த்தா கேலி கிண்டல் செய்வது எல்லாம் இந்த குரூப்போட வேலை. சிதம்பரம் தீட்சிதர்கள் அவர்களை அவமானப்படுத்துவது, இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம், அதெல்லாம் இந்த வாஞ்சிநாதன் தான் பண்ணிட்டு இருப்பார். இங்கே எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராக தான் இருக்கிறான். இது கடந்த 30-40 வருஷமாக இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இதில் இவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மீது இந்த வாஞ்சிநாதன் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த புகாரை விசாரிக்க வேண்டியவர் அங்கே. அவருடைய தீர்ப்பின் மேலே அப்பீலுக்கு போகலாம், அல்லது அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் நீ புகார் கொடுக்கலாம். ஆனால் பொது வெளியில் அவருடைய ஜாதியை குறித்து ஆபாசமாக கேவலமாக பேசுவது. அவர் ஜிஆர் சாமிநாதன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் போடுறாரு. இவர் உடனே நீதிபதி சந்துரு, அவரும் ஒரு நக்சலைட் தான். அப்புறம் ஹரிபரந்தாமன் அப்படின்னு ஒருத்தர். பேர் கேட்டிங்கன்னா எல்லாம் ஹரிபரந்தாமன்னொன்னே ஏதோ ரொம்ப நல்ல இந்துக்கள் போல் இருக்குது, பரந்தாமான்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த ஹரிபரந்தாமன் தான் திராவிடர் கழகம் பெண்களுடைய தாலி கலட்டும் போராட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. நாங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்குள்ளே இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் அதுக்கு அனுமதி கொடுத்தவர் இந்த ஹரிபரந்தாமன். இந்த ஹரிபரந்தாமன், அதே மாதிரி இந்த சந்துரு, இவங்கெல்லாம் நீதித்துறைக்குள்ளே, இந்த நீதித்துறையவே சாதித்துறை வேண்டுமென்று உள்நோக்கத்தோடு
இந்திய நாட்டினுடைய நீதிமன்றம், அரசியல் சாசனம் இவற்றை அவமதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறார். இப்போ வாஞ்சிநாதன் இதுக்கு இந்த திமுக அரசு சப்பக்கட்டது. குறிப்பா கலைஞர் டிவி, கலைஞர் டிவில எதுக்கு தான் இப்படி பேசுறானுங்கன்னே தெரியல. அப்பட்டமான பிராமண வெறுப்பு பிரச்சாரம், இல்ல இப்போ இது அப்பட்டமான இந்து சமய வெறுப்பு பிரச்சாரம். வாஞ்சிநாதன் சுவாமி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா மேல இருக்கக்கூடிய வெறுப்பா, இல்ல முன்விரோதமா, இல்ல எந்த பிராமணர்கள் வெறுப்பும் இந்துக்களை எதிர்ப்பதா? பிராமணர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்க கொள்கை, ஈவேரா கொள்கை, இன ஒழிப்பு. அந்த கொள்கையை கொண்டவங்க. பிராமணருங்கிற ஒரு இனம் இருக்கக்கூடாது. அழித்தொழிப்பு கொள்கை, சனாதன ஒழிப்பு மாநாடு. என்னது? சனாதன ஒழிப்பு மாநாடு. ஒழிச்சிடும். ஏன்னா இதை அழிக்கிறது, ஒழிக்கிறது இதெல்லாம் ஈவேரா சிந்தனமா, கம்யூனிஸ்ட்காரன் சிந்தனை. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைங்கிறாங்க, பிராமணர்கள் வந்தேரிகள்ங்கிறான், ஆரியன்கிறான். நீ இதெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போ. பிராமண பெண்களை ஏன் கேலி பண்ணுற? நூலிபான்னு ஏன் சொல்கிற? உச்ச நீதிமன்றமா உச்சிக்குடி நீதிமன்றமா? அவங்க பழக்க வழக்கங்களை நீ ஜி.ஆர். சாமிநாதன் மேலே சட்டப்படி என்ன உண்டோ அதை பண்ணு, நீதிமன்ற நடைமுறைப்படி என்ன இருக்கோ அதை பண்ணு. அதுக்கு பற்றி நான் இந்த ஜி.ஆர். சாமிநாதன் என்ன பெரிய இந்து சமுதாயத்துக்கு நல்லதாக பண்ணியிருக்கிறாரு? இந்த ஜி.ஆர். சாமிநாதன் தான் இந்த வாஞ்சிநாதனே பெயில் விட்டவர். இந்த ஜி.ஆர். சாமிநாதன் தான் மாதொரு பாகன் என்கிற ஒரு நாவலை எழுதி எங்க கொங்கு நாட்டு மக்களை பூரா விபச்சாரியின் மகன் எழுதுனான். இந்த பெருமாள் முருகன் ஒருத்தன் எங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா பாருங்க திமுக கவர்மெண்ட். அவனை கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தமிழ் சமுதாயத்தை? சாமி கொடுத்த புள்ளன்னு எழுதுறாம அயோக்கிய பையன். அந்த மாதொரு பாகனை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க தமிழ் சமுதாயத்தினுடைய கொங்கு வல்லார கவுண்டருடைய அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை அவமதித்த அந்த பெருமாள் முருகன். இவங்களுக்கு எல்லாம் ஆதரவு இந்த திமுக கவர்மெண்ட், திராவிட மாடல் கவர்மெண்ட். அவங்களுக்கு மட்டும் ஆதரவு இல்ல. எடப்பாடி ஆட்சியில கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்திய சுரேந்தர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. திமுக ஆட்சி வந்தோன்னா அவனை கூப்பிட்டு விருது, அவனுக்கு பாராட்டு. கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தணும். என்னங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹிந்து விரோதம். அதாவது அந்த பாடத்திட்டத்தில் திணிக்கிறது, ஸ்கூல் குழந்தைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறது. இந்து மதம்னா ஜாதி, இந்து மதம்னா பெண்ணடிமைத்தனம், இந்து மதம்னா மூட நம்பிக்கை. இது குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்குறான். இந்து மதத்தை பத்தி ஒரு வெறுப்பு ஏற்படுத்திட்டே இருக்கிறது. பாடத்திட்டத்தில் கல்வித்துறையில நீங்க கல்வித்துறையை 40% மேல கிறிஸ்தவம் தான் பிடிச்சிருக்காங்க. கல்வி 60% கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிப்பு. ஆசிரியர்கள் 40% கிறிஸ்தவம் தான். பூரா இந்துக்களை பத்தி கேவலமா, தமிழனை பத்தி கேவலமா சொல்லி கொடுக்கறது தான். ஐயா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வாஞ்சிநாதனுக்கு சப்போர்ட்டடா அனைத்து வழக்கறிஞர்களுமே வந்த பூரா நக்சலைட்டுக, தீகா காரனுக்கு தான் விரல் விட்டு எண்ணி இல்லாம. ஆனா அவங்களுடைய தாக்கம் மீடியால பெருசு. ஒரு நீதி அரசராக இருப்பதற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் லாயக்கே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் ஐயரை பிறந்துட்டாரு. ஐயர் நீதிபதியா வரக்கூடாது. ஐயர் டாக்டர். ஆனா இவங்க குடும்பத்துக்கு டாக்டர் வேணும்னா போயிடுவாங்க. திமுக காரனுக்கு நல்ல டாக்டர் வேணும்னா கருணாநிதிக்கு நல்ல டாக்டர் ஐயர், கருணாநிதிக்கு நல்ல வக்கீல் வேணும்னா அங்கே போய் வழக்கில் எல்லாம் வாதாடணும்னா நல்ல ஐயர் வக்கீல் தான் வேணும், நல்ல ஐயர் டாக்டர் தான் வேணும், ஐயர் ஆடிட்டர் தான் வேணும் இவங்களுக்கெல்லாம். ஆனால் ஐயர் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு, ஒரு அழுக்கு சிந்தனை, ஒரு இன வெறுப்பு கொள்கையை பின்பற்றக்கூடியவன் அந்த வாஞ்சிநாதன். ஒரு கடவுள் வெறுப்பு சிந்தனையாளர். அவன் கோயிலுக்குள்ள நீ தமிழ்ல பண்ணு, கோயிலுக்குள்ள நீ எல்லாத்தையும் உள்ள விடு. இதுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? அனைத்து பொதுநல வழக்குகளுமே போட்டு வெற்றி கண்டவர் வாஞ்சிநாதன். அவருக்கு பொய்யே அவரை வேண்டுமென்றே மிரட்டுகிறார் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை கட்சியினுடைய தலைவர் ஏதாவது வழக்கு நடத்திருப்பாரு வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது என்ன வழக்குல போய் நீதி வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லுங்க. ஏங்க இப்படி இதெல்லாம் ப்ரொமோஷன்மா? ஆனந்த வீடன் ஒரு பத்திரிகை இருக்குது. அவனுக்கு வேலையே என்ன? ஆனந்த வீடன் பத்திரிகைக்கு வேலையே இந்த வாஞ்சிநாதன் மாதிரி ஆளுகளை, திருமாவளவனை இவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்றதுதான். ஆனந்த விடல் வீட்டுக்கு பெருசு பண்ணானுங்க பார்த்தீங்களா? யார்? வெங்கடேசனை. என்ன புஸ்தகம் அது? வேள்பாரி. ரஜினிகாந்திகளை கூப்பிட்டு பேச வச்சு என்ன ஒரு மோசமான பிம்பத்தை இவங்க நக்சல்கள் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்காமா. ஆனந்த வீடுன்னு இப்போ அந்த கூடாரம் ஆகி போச்சு. திமுக காரன் வாங்கிட்டான் போல. என்னங்க என்னதான் செய்ய நினைக்கிறானுங்கன்னு தெரியல இந்தியாவை, இந்து சமுதாயத்தை. இப்போ சமீபத்தில் நீங்க காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவருடைய ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன? வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு உரை. வைரமுத்து திருவள்ளுவர் இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி, அதாவது கற்புன்னா 2 பேத்துக்கு வைக்கணும்னாரு. வைரமுத்து எப்பேற்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அவர் என்னமோ வள்ளுவன் மறை, நல்ல வேலை மறைன்னு வச்சுக்கிட்டான். வள்ளுவன் மறை, வைரமுத்து உரை. ஏற்கனவே ஐயா கலைஞர் எழுதியிருக்கிறாரே, திருக்குறளுக்கெல்லாம் உரை எழுதினவர் தானே கலைஞர் இல்லைங்களா?
அவங்களுக்கு காமத்துப்பாலுக்கு உரை எழுதுவதில் கைதேர்ந்தவர்கள் தான். வள்ளுவன் முதல் வைரமுத்து வரை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வள்ளுவன் உரை மறை வைரமுத்து உரை. அதனால இதெல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் சொன்னபடியா வாழ்றாங்க. இல்ல அதுலயும் திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் அரசாங்கம் திருவள்ளுவர் படி நடக்குதா? இல்ல அதுலயும் வந்து வள்ளுவரை அசிங்கப்படுத்தும் விதமாக தானே வந்து அந்த காணொளி இருந்தது. நீங்க எப்படிங்க, வள்ளுவர் வந்து வைரமுத்து, முதல்ல வள்ளுவர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வைரமுத்து. இதை விட உலகத்துல வள்ளுவனுக்கு ஏதாவது கேவலம் உண்டா? நீங்களே சொல்லுங்க. அது ஒரு படம் வேற போட்டிருக்கிறாங்க அனிமேஷன் பண்ணி இல்லையா, ஏஐ தொழில்நுட்பத்துல. ஆமா, அவரே வந்து ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுற மாதிரி போட்டிருக்கானுங்களே. வள்ளுவருக்கே தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க அவங்க. அதனால அவங்க அப்படித்தான் இருக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது தங்கம் தென்னரசு அமைச்சர் வள்ளுவர் கோட்டமுடைய ஒரு சிலையை வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானம்மா. வள்ளுவர் சிலையை கொடுத்தீங்களே, வள்ளுவர் சொன்னபடி உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி டாஸ்மாக் கடையை மூடுங்க, வள்ளுவர் சொன்னபடி பசுவதை தடை சட்டம் கொண்டுவாங்க, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறான். இப்போ எங்கால ஒருத்தர் இருக்கிறார், செபஸ்டியன் சீமான், ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்தினார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவரு தான் மாட்டுக்கறி தின்னுங்கிறாரு. மாட்டுக்கறி தின்னா எல்லாம் நல்லா இருக்கலாங்கிறாரு. ஆனா அவரே மாடுகளை நாங்க வந்து மாடுகளுக்கு வாக்காளர் இதெல்லாம் எங்க கோரிக்கைங்க, வாக்காளர் அட்டை வேணும்னு சொல்லியிருந்தார். மாடுகளுக்கே வாக்காளர் அட்டை, நான் ஆதரிக்கிறேன். ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப இந்து சமய வெறுப்பு சிந்தனை உள்ளவங்க, புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் மாடுகளுக்கு மாநாடு, இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி மாஃபியாவுக்கு ஊக்கம் கொடுக்குது, புரியுதுங்களா? மாட்டை விட்டு ஜல்லிக்கட்டை நடத்து, மாட்டுக்கறி பிரியாணி தின்னு. இது என்னங்க இது? இந்த விடுதலை சிறுத்தைக்காரன் இருக்கான், கேட்டால் புத்தர் தான் தெய்வங்கிறான். புத்தர் என்ன மாட்டுக்கறி திங்க சொன்னாரா? இந்த நீலம் பண்பாட்டு மையம், விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரு மாட்டுக்கறி மாஃபியா. நம்ம நாட்டினுடைய விவசாயத்தை அழிக்க வேண்டும், பசு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அவர்கள் அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டார், வரவேற்கிறோம். மேய்ச்சல் நிலங்கள் வேணும், வரவேற்கிறோம். நீ பசுவதை தடை சட்டம் வேணும்னு ஒரு தீர்மானம் போடியா? அப்போ எப்பேற்பட்ட நடிப்புங்க. ஒரு பக்கம் என்னங்கிறார், எல்லாரும் தமிழன் தான், குண்டு வச்சவங்களாம் தமிழன் தான். நான் கேட்குறேன், பாட்சாவுடைய அந்த இறுதி காரியத்துக்கு வந்துட்டு நீ என்ன பேசுகிற? பாட்சா எங்கள் அப்பா பாட்சா இறந்துட்டாரு, கோவை மக்களை குண்டு வைத்து கொலை செய்த. இப்போ ஒன்று பண்ணுறாரு, யார் எங்கள் ஆடிட்டர் ரமேஷை கொலை செய்தார்களோ, யார் எங்களுடைய வெள்ளையப்பன் உள்ளிட்டோரை கொலை செய்தார்களோ, அந்த கொலைகாரர்கள் ஜெயிலில் போயும் சிறை அதிகாரிகளை தாக்கி கொலை செய்ய முயற்சித்தவர்கள், பன்னா இஸ்மாயில், என்னமோ பெல்ட் இப்ராஹிம் எல்லாம் சொல்கிறாங்க, இவங்களையெல்லாம் போய் சிறையில் போய் சந்திக்கிற, அவங்க உறவினர்களை சந்திக்கிற, அவங்கள விடுதலை பண்ண சொல்லி இப்போ திருப்பரங்குன்றத்தில் மாநாடு. திருப்பரங்குன்றம்னாலே மாநாடுன்னு ஆகிப்போச்சு. இப்போ மதுரைனால ஏடிஎம்கே ஒரு மாநாடு போட்டுச்சா, திமுக காரன் போய் அங்கே பொதுக்குழு போட்டானா ஒரு மாநாடு, அதுக்கப்புறம் முருகபக்தர் மாநாடு, தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி திருப்பு முனை, அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் அதே இடத்துல மாநாடு. இப்போ விஜயும் மாநாடு நடத்து, இப்போ விஜயும் மாநாடு போட போகிறார். இப்போ நம்ம ஆள் சீமானும் போய் மாநாடு போடுறாரு. என்ன? சிறுபான்மை மக்கள் யார் குண்டு வச்சு கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனவங்க, அவங்களெல்லாம் விடுதலை செய்யணும்னு மாநாடு. ரொம்ப ஆபத்தான ஆளுமா இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு சீமான். எல்லாம் இப்போ எங்கள் ஆளுகளே சந்தோஷமாக இருக்கிறாங்க, சீமான் நீ வேற திட்டுறாரு விமர்சிக்கிறாருன்னு. 40 வருஷமா நாங்கள் பார்க்காத தீக்காவா இந்த சீமான்? திராவிடர் கழகத்திலிருந்து முருகப்பெருமானை கேவலமாக பேசி, பார்வதியை கேவலமாக பேசி, நாங்கள் மேடையிலேயே தகராறு பண்ணி அவரை விரட்டி அடித்த வரலாறுலாம் உண்டு. இவர் இன்னைக்கு என்னமோ ஈவேராவை பற்றி 4 வார்த்தை நறுக்குன்னு, அது அந்த காலத்தில் நாங்கள் பேசுனது, நாங்கள் எழுதுனது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. திருமாவர்கள் பேசிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இப்போ பகல்காம் தாக்குதல் வந்து நம்ம அந்த ஆபரேஷன் திருமாவளவன் தான் பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே சொல்லிட்டாரு. அது வந்து நாம் வந்து அது வந்து மதம் கேட்டு யாரையும் சுடல. அதாவது இல்ல, ஒரு பெண் அதை காணொலியாகவே வெளியிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வெளியிடுவாங்க. மதம் கேட்டு சுடலன்னு எல்லாம் வெளியிடுவாங்க, புரியுதுங்களா? ஆனா உண்மை என்ன? அங்க மதம் பார்த்து தானே சுட்டாங்க. ஆமா, அதான உண்மை. திருமாவளவன் எப்பொழுதுமே, திருமாவளவன், நம்ம ஆளு செபஸ்டியன் சீமான், இவங்க எல்லாமே யாசின் மாலிக்குடைய ஆதரவாளர். யாசின் மாலிக் யார் தெரியுமா? ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி. ஒரு ஹிந்துவனுடைய நெற்றி பொட்டிலே துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொன்ற அயோக்கியன் யாசின் மாலிக். அவனை வந்து காஷ்மீர் விடுதலை போராட்டம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள், நக்சலைட்னு சொல்றீங்களா? ஏங்க இந்த மோடி கவர்மெண்ட் சரியில்லைங்க. ஏங்க உன்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுறவனை, அவனுக்கு ஒரு செலவு இறந்துருக்கிறான், இன்னை வரைக்கும் ஏன்னு கேட்கலையே மோடி, அமித்ஷாலாம். நீ கங்கையோட சோழபுரம் வந்தீங்கல்ல? ஆமா, இல்லைங்களா? பக்கத்துல விராதனூர்ல சிறந்திருக்கான்ல? ஆமா.
இது எப்பேற்பட்ட மோசமான அரசாங்கம் இது. மதிப்புமிக்க நேரங்களை வந்து செலவிட அவர்களுக்கு நேரம் இல்லை என்னவோ. என்னங்க மதிப்புமிக்க நேரம் இது? இந்த சிந்தனையே தப்புங்க. ஒரு பிரதமரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டக்கூடிய அந்த சிந்தனையை ஆதரிக்கிறது, அதை ஒரு மதத்தினுடைய குறியீடாக சொல்வது, ஒரு இனத்தினுடைய குறியீடாக சொல்வது, இது மேல மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். சரியில்லைங்க பிஜேபி கவர்மெண்ட், நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப வரைக்குமே வந்து இப்ப பிரதமர் ஐயா வந்துட்டு இந்த திருமாவளவன் மேல நடவடிக்கை ஏன் எடுக்கல? பிரதமர் வந்துட்டு போனாரு. ஆனா வந்து அவர்களை நான் அவமதித்து இருக்கலாம், இருந்தாலும் ஒரு எம்பியாக வந்து நான் செல்ல வேண்டிய கடமை. சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி திருமாவளவன் அப்படின்னு அவர் பேசி இருந்தாரு. திருமாவளவன் இடத்துக்கு தகுந்தபடி பேசக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வந்து தமிழகம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு வெல்லும் தமிழகம் அப்படின்னு ஒரு யாத்திரையை நீங்க மேற்கொள்ள வந்து இருந்தீங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு தடை விதிச்சிருந்தாங்க. என்ன காரணம்? நீதிமன்றம் நாங்க இந்த யாத்திரை துவங்கும் போதே எங்களுக்கு தடை விதிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க நீதிமன்றத்துல அனுமதி கேட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க நீங்க யாத்திரை நடத்துறீங்க, அப்படி வந்து ஒரு உத்தரவு போடுறது டிஜிபிக்கு முடியாது. அதனால நீங்க அந்தந்த மாவட்ட எஸ்பி கிட்ட மனு போட்டு நீங்க வாங்கிக்கிங்க. உள்ளூர் சட்டம் ஒழுங்கு, உள்ளூர் பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும், பண்ணிக்கங்க. நாங்கள் கடந்த 13ஆம் தேதி திருத்தணி முருகன் கோயிலிருந்து வெல்லும் ஆன்மீக தமிழகம் என்கிற இந்த யாத்திரையை நாங்கள் துவக்கினோம். அந்த யாத்திரை துவங்கின உடனே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. போலீஸ் எல்லாம் ரிப்போர்ட் போடுறாங்க. நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்தும் திமுக திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய வகையிலும் ஹிந்துக்கள் 100% வாக்களிக்கணும். இந்த ஹிந்து ஓட்டு போட மாட்டேங்கிறான், முஸ்லீம் 100% வாக்களிக்கிறாங்க. உண்மைதானே? 100% முஸ்லீம்கள் வாக்களிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு 99% வாக்களிக்கிறாங்க. ஆனா இந்துக்கள் வாக்களிக்கிறது இல்லைங்கிறீங்களா? 40% இந்துக்கள் வாக்களிக்கிறது இல்லை. அப்படின்னா இந்த யாத்திரை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி வாக்காளர்களுக்கு, இந்து வாக்காளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்க நோக்கம். இதை நாங்க வந்து ஆன்மீக அடிப்படையில், இந்த பூமி ஆன்மீக பூமி, இது ஒன்றியம் அல்ல, இது இந்தியா, இது திராவிடம் அல்ல, இது தேசிய மண். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் இங்கே அவமதிக்கப்பட்டிருக்கு. காமராஜர் பூமி இது, முத்துராமலிங்க தேவர் பூமி இது. இப்ப அவங்களையெல்லாம் ஜாதி தலைவராக மாத்திட்டு தமிழர் தலைவர் யாருன்னா இவங்கெல்லாம் திருமாவளவன், இவங்கெல்லாம் தமிழர் தலைவர், எழுச்சி தமிழர். எப்படி முட்டாள் பண்ணி வச்சிருக்க? திராவிட தலைவர் பூரா தமிழர் தலைவருங்கிறான். சீமான் நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. இவர் நாம் கிறிஸ்தவர். இவருக்கு தமிழுக்கு என்னங்க சம்பந்தம்? என் கிறிஸ்தவர் ஒரு தமிழராகவே இருக்கு. எப்படிங்க இருக்க முடியும்? எப்படிங்க? அவங்கள சொல்ல சொல்லுங்க. கன்னியாகுமரி பக்கமெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க தமிழ்காரங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் வேதக்காரங்கிறாங்க. வேதம் எங்களுது. வேதம் யாருது? இந்துக்களுது. சனாதன தர்மத்துக்கு வேதம். அவன் பைபிளை வேதம்ங்கிறான். இப்போ நீங்க தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு. அது இந்துக்கள் தாமா அப்படி சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறென்றொரியன் பராபரமே. இவன் சங்கல்பம் பண்ணும்போதே உலக நலனுக்கு தான் பண்ணுவான். அப்படின்னா இந்துக்கள் மட்டும் இல்லாம இந்துக்கள்னாலே எல்லாம் சேர்ந்துருவோம். சைவம் சேர்ந்துரும், வைணவம் சேர்ந்துரும், கிறிஸ்தவம் சேர்ந்துரும், முஸ்லீம் சேர்ந்துரும். இந்தியாவில் இருக்கிற எல்லாமே இந்துக்கள் தானே. இந்துக்களுக்கு என்ன எத்தனை கோடி தெய்வம்? இன்னொரு ஜேசஸ், இன்னொரு எல்லாம் இந்தியனா இந்துக்களா இருன்னு சொல்றோம். இந்துக்கள்னா அது ஒரு மதம் அல்லமா, அது நாட்டினுடைய நேஷனாலிட்டி. இந்துயிசம் என்ன? நம்முடைய கல்ச்சரல் நேஷனாலிட்டி. இப்போ அதை வைத்து தானே இப்போ வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து அவர் வந்து சாதியின் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வழங்குகிறார் அப்படின்னு வாஞ்சிநாதன் வந்து குற்றம் சாட்டி, சாதியின் அடிப்படையில வாஞ்சிநாதன் ஜாமீன் விட்டாரு. நாங்க ஆனா இருந்தாலும் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு நீதிபதிகளும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வழங்குகிறார். நீதிபதிக்கு என்னமா சித்தாந்த சார்பு? நீதிபதி அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. அது வந்து இவங்க பண்றதுதான். திராவிட நீதிபதிகள் கரெக்டா நல்லா தெரிஞ்சுக்குங்க. திமுக காரன் வழக்கு பூரா ஓபி சைனிகிட்ட போகும், காங்கிரஸ்காரன் வழக்கு பூரா ஓபி சைனிகிட்ட போகுது. நீதிபதி போனால் விடுதலை ஆயிடுவான், சிதம்பரத்துக்கு ஜாமீன் கொடுப்பான். எப்படி கரெக்டாக ஓபி சைனிகிட்ட போகுது? இந்த நீதிமன்றத்தில் லாபி பண்ணுறதுல திமுக காரன் கெட்டிக்காரமா? திமுக காரன் மாதிரி நக்கீரன் மாதிரி நீதிமன்றத்தில் லாபி பண்ண முடியுமா? அதில் அவங்க ஒரு லாபி வச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதனை தாக்குவதற்கு காரணம் என்ன? திமுக அவரை வந்து குறிப்பிட்ட தாக்குவதற்கு திமுகவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைமா. திமுகவுக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு என்னமா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க போய் திமுக கவர்மெண்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க, திமுக எம்பியை பயன்படுத்திக்கிறாங்க, வில்சனை பயன்படுத்திக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள், நக்சலைட்டுகள் இந்த ஆட்சியை பயன்படுத்தி அவங்களுடைய இடன் அஜெண்டாவை நிறைவேற்றிக்கிறாங்க. திமுக காரன் நாளைக்கு போய் கால் விழுந்துருவான். திமுக என்னமா பிரச்சனை நீங்க கேட்க? திமுக இதுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நானும் அவரும் எழுதியிருக்கிறாங்க. அம்மா அவங்க வந்து வீட்டில் சனாதனம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது இல்லையா? சனாதனம் எங்கே இருக்குது?
யார் யாகம் பண்ண? திருச்செந்தூர் கோயிலில் போய் சத்துரு சம்ஹார யாகம். திமுக காரனுக்கு சத்துரு யார்? ஏடிஎம்கேக்காரன் இல்லையா? அப்போ ஏடிஎம்கேல இப்போ யார்? ஓபிஎஸ், எடப்பாடி அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ யார் போய் சத்துரு சம்ஹார யாகம் பண்ணா? ஆர்எஸ்எஸ்காரன் பண்ணானா? இந்து முன்னணிக்காரன் பண்ணானா? யார் பண்ணா? ஐயா மாப்பிள்ளை தான் போய் பண்ணார் சத்துரு சம்ஹார யாகம். அவங்க யாகம் பண்ணுறது எல்லாம் அந்த வேலையில் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக காரங்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக அரசாங்கத்தை இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது ஸ்டாலின் ஐயா எந்த நேரத்தில் விழித்துக் கொள்வார்னு தெரியல. பாவங்க, உதயநிதி கூட்டிகிட்டு போய் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரன் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேச வச்சுட்டான். இப்போ திமுகவினுடைய அந்த இளைஞரணி பாசறை, மாணவரணி, இங்கே எல்லாம் பூரா தீகாக்காரன் தான் போய் வகுப்பு நடத்துகிறான். அவங்களுக்கு வகுப்பு நடத்துறது யாரு? கருப்பர் கூட்டம் தான் போய் வகுப்பு நடத்துது. அந்த வகுப்புல உதயநிதி எல்லாம் உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவரு ஒரு காலத்திலையும் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தை படிச்சு பார்த்துருக்கிறாரான்னு தெரியல. இல்ல, அவர் தான் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, நான் படிக்காததுனாலதான் இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அது அவர் வந்து அவரும் அவங்க மாமாவும் ஒன்னா இருந்தாங்களாம். ஆமா, அவங்க மாமா நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்கிறாரு. நான் நல்லா படிக்கல, அதனால முதலமைச்சர் துணை முதல்வர் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு சொல்றாரு. சந்தோஷத்துக்காகவா இல்ல இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு இல்லையா? இருக்கும். அது ஒரு பேசு பொருளா மாறும் இல்ல? அப்படின்னா படிக்காதவங்க எல்லாரும் முதல்வர் ஆயிடலாம். இந்த படிப்புமா இந்த 60 வருஷமா இந்த திமுக காரன் சொல்லி காமராஜர் படிக்காத மேதை, திராவிடர்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பு இருக்குல்லங்க, இதை படிச்சா அவன் வந்து இந்தியாவை ஒரு நாடாவே ஒத்துக்க மாட்டான். தாய்நாடு, தாய்மொழி பற்று, இதெல்லாம் இந்த திராவிட இந்த 60-70 வருஷமா இதைத்தாமா எங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இல்ல இப்ப அந்த 60-70 வருஷமா தமிழ்நாட்டுல முஸ்லீம்களுக்கு மதரசா கல்வி, அவங்களுக்கு அவங்க வரலாறு அந்த எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்குதா இல்லையா? இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு சமய கல்வி இருக்காமா? இல்ல. அப்ப இந்த 60 வருஷமா நாங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? அண்ணா, ஈவேரா, இதைத்தானே படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த அண்ணா, ஈவேரா இதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன வரும்? இந்தியா மேல வெறுப்பு வருமா இல்லையா? அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சொல்லுவோம். நாங்க இந்தியர்கள், நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லாம நாங்க திராவிடர்கள்னு எங்க மேல திணிக்கிறேன். இது எப்போ திடீர்னு இப்பதான் சீமானுக்கு ஞான உதயம் வந்து அவர் இப்ப திராவிட கருத்தியலை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் நாங்க அந்த காலத்துல பேசிட்டு இருந்தது தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் சீமானுடைய உண்மை முகம் இந்த சீமான், ஜோசப் விஜய் இவங்கெல்லாம் தேர்தல் வந்துருவாங்கம்மா. திமுக காரன் வந்து இன்னொரு டீமை ரெடி பண்ணுவான். ஏன்னா பிஜேபி வளர்ந்துடக்கூடாது, இந்த நாட்டில் தேசிய கட்சிகள் மீண்டும் வந்துடக்கூடாது. நாளைக்கே சீமான் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு, விஜய் வந்துட்டா என் தம்பி வந்தால் நான் துணை முதலமைச்சர் ஆயிடுவேங்கிறாரு. சீமான் நேரத்துக்கு ஒன்று பேசிட்டு தரமா இருப்பார். ஜோசப் விஜய் அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரிகளால் இயக்கப்படுறாரு. அவர் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் என்ன திட்டம்னா, ஏதாவது ஒரு கிறிஸ்தவனை முதலமைச்சர் ஆக்கிடணும். ஒன்று திமுக மூலமாக உதயநிதி முதலமைச்சர் ஆக்கிடணும், இல்லை ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆக்கிடணும், இல்லைன்னா எங்கள் ஐயா இருக்கிறார் அதிபர் செபஸ்டியன் சீமான் முதலமைச்சர் ஆகிடும். தமிழ்நாட்டை தமிழை ஆளக்கூடாது. அதனால தான் திமுக குடும்பத்துக்குள்ளேயே வந்து மதமாற்றம் பண்ணிட்டானே. உதயநிதியே மதமாற்றம் பண்ணியிருக்கானே பாருங்க. இப்போ இளையராஜா குடும்பத்துக்குள்ள வந்து மதமாற்றம் பண்ணிட்டேன் பாருங்க. தமிழ்நாடு ரொம்ப ஆபத்தில் இருக்குமா இவங்கனால? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் ஆன்மீக தமிழகம் வெல்லும் யாத்திரை. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் வரவேற்பு. அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு, என்ன சொல்கிறாரு? மக்களை காப்போம், தமிழகத்தை இவங்ககிட்ட இருந்து மீட்கணும். அதனால தான் அமித்ஷா, எடப்பாடி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு, நிச்சயமாக இவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் உடனே இதை முறியடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு எந்திரத்தின் துணையோடு, காவல்துறையின் துணையோடு, வருவாய்த்துறையின் துணையோடு அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின். இப்போ எங்கள் ஐயா மோடி ஒரு திட்டம் வச்சுருக்காரு, வீடு கட்டும் திட்டம். மோடி வீடு கட்டும் திட்டம் இல்லை, அது பேர் என்ன? பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். இவர் என்ன பண்ணணும்? இவர் வந்து உங்களுடன் முதல்வர்னு சொல்லியிருந்தா ஓகே. உங்களுடன் ஸ்டாலின் என்ன அர்த்தம்? இல்லை, அதுக்கு இப்போ ஒரு இனியன் ஒரு வந்து வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு மனு நாள் எல்லா இடத்துலையும் நடக்கும், ஜமாபந்தி நடக்கும். மனு கொடுத்தா மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் தேர்தல் அந்த காலத்துக்கு முன்னாடியே பொட்டி வச்சு எல்லாத்துக்கிட்டையும் மனு வாங்கினீங்க. எத்தனை மனு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கணுமா, அப்புறம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணுமா, நீங்கள் விண்ணப்பிங்க, பட்டா மாறுதலாக விண்ணப்பிங்க, இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா முதல்வருக்கு ஓட்டு போடுங்க. நடக்க போகிறது முதலமைச்சருக்கான தேர்தல், அதில் ஸ்டாலின் ஒரு வேட்பாளர், அது அவங்க கட்சி மூலமாக பண்ணட்டும். ஆனால் அரசு எந்திரத்தை அதுக்கு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு, அமுதா மாதிரி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் போட்டு அவங்க அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை. அப்படி இது என்ன, கட்சிக்கு வேலை செய்ய வைக்கிற கவர்மெண்ட் இல்லையா? இது எப்பேற்பட்ட அதிகார துஷ்பிரயோகம். இப்போது
தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ மோசடி நடந்திருக்கு தெரியுமா? நான் நேரடியாக குற்றச்சாட்டு, இது நான் சீக்கிரம் நான் புகாராகவும் கொடுக்க போகிறேன். அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறவங்க பூரா ஓட்டு இல்லைம்மா கோயம்புத்தூரில். நடந்துதான் இல்லையா கடந்த தேர்தலில்? 30,000 வாக்காளர்கள் யார் பிஜேபி ஓட்டு போடுவாங்களோ அவங்க வாக்கு இல்லை. திமுக காரன் திட்டமிட்டு ஆங்காங்கு வாக்காளர் பட்டியலில் தனக்கு ஓட்டு போடுறவங்க, எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த பூத் வேலையில் திமுக காரன் மாதிரி கில்லாடி எவனும் கிடையாது. கூட கம்யூனிஸ்ட்காரர் வேறு இருக்கிறான், எல்லா ஐடியாவும் சொல்லி கொடுப்பான். அவங்க பல இடங்களில் ஹிந்துத்துவா வாக்காளர்களை, தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்களை திட்டமிட்டு அவங்க போகும்போது வீட்டில் இல்லைன்னா உடனே அதை எப்படி கண்டுக்காம போகும். அதனால் நான் வாக்காளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இப்போ இந்த யாத்திரை. இந்து வாக்காளர்களே உடனடியாக போங்க, உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள், வாக்காளர் அடையாள அட்டையை சரியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருப்போம். ஏன்னா திமுக காரன் திட்டமிட்டு எங்கள் ஓட்டெல்லாம், குறிப்பாக பிராமண சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் அது பூரா எல்லாமே எடுக்கிறான். வட இந்தியர்கள் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானோ, தேவர் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள், இதெல்லாம் நீக்கிறதுக்கான சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கொங்கு பகுதியில் பாருங்கள், இந்த வேலையெல்லாம் அதுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து வச்சுருக்கிறான். ஒரு மந்திரி போட்டு எல்லாம் காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. கரூர் கேங் அதுக்கு பேர்.